யாஸ் நடிப்புல மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் ராமாயணா. இந்த திரைப்படத்துக்காக யாஸ் வாங்கின சம்பளத்தை கேட்கும்போது அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ராமாயணா படத்தோட அப்டேட் என்ன, இந்த படத்துக்காக யாஸ் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஒட்டுமொத்த இந்திய சினிமா மட்டும் இல்லாம உலக சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச திரைப்படம் தான் KGF. 2019ஆம் ஆண்டு இந்த படத்தோட முதல் பாகம் வெளியானது. அதற்கு பிறகுதான் 2022ஆம் ஆண்டு KGF 2 திரைப்படமானது வெளியானது. உலக அளவில் இந்த திரைப்படமானது 1200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்தது. இது இந்திய சினிமாவில் மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. KGF 3 எப்படா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புமே ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகி இருக்கு. KGF படங்களை தொடர்ந்து தான் யாஸ் நடிப்புல உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் டாக்ஸிக். இயக்குனர் கீது மோகன்தாஸ் தான் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பானது விறுவிறுப்பா நடந்து இருக்கு. இதை தொடர்ந்து பாலிவுட்ல பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க திரைப்படம் தான் ராமாயணா. ராமாயணா திரைப்படமானது மிக பிரம்மாண்டமான பொருட்செலவுல பல மொழிகள்ல பேன் இந்தியன் மூவியா உருவாகி இருக்கு. இந்த படத்தை இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கிட்டு இருக்காரு. ரன்வீர் கபூர் ராமராவும் சாய் பல்லவி சீதையாவும் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்க. KGF யாச பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ராவணனா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சாய் பல்லவியை பொறுத்தளவுக்கு தென்னிந்திய சினிமாவில இப்ப டாப்ல இருக்காங்க. விரைவிலேயே பாலிவுட்லயும் டாப்பா மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்களோட மார்க்கெட் வேல்யூமே இப்ப அதிகமாகி இருக்கு. ராமாயணா திரைப்படமானது மொத்தமா 3 பாகங்களா உருவாகி இருக்கு. ஒரு பாகத்திற்கு 50 கோடி அப்படின்ற கணக்குல 3 பாகங்களுக்கும் சேர்த்து யாஸ் மொத்தமா 150 கோடி சம்பளமா வாங்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரிய வரல. ஆனா நடிகை சாய் பல்லவியை பொறுத்தளவுக்கு அமரன் படத்தோட வெற்றிக்கு பிறகு அவங்களோட சம்பளத்தை பல மடங்கா உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.